அண்மையில் கொழும்பு கொட்டாஞ்சேரி பகுதியில் டில்சி ஹம்சி என்ற பாடசாலை மாணவி ஒருவர் தன் உயிரை மாய்த்து கொண்ட விடயம் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. கொழும்பின் பிரபல பாடசாலை ஒன்றினை சுற்றி வளைத்து பெற்றோர்கள், மாணவர்கள் என 1000க்கும் மேற்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த மாணவியின் மரணத்துக்கு நீதி கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த பின்னணியில் உடனடியாக கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்திருந்தது. குறித்த பாடசாலையின் அந்த ஆசிரியருக்கு உடனடியாகவே இடமாற்றம் வழங்கப்பட்டிருந்தது. அதாவது புத்தளம் பாடசாலை ஒன்றுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டிருந்தது. உடனடியாக அந்த பாடசாலையுடன் சம்பந்தப்பட்ட அதிபர் வரவழைக்கப்பட்ட அவரிடம் விசாரணைகள் கோரப்பட்டிருந்தன. இந்த பின்னணியில் புத்தளத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்ட ஆசிரியருக்கு எதிராக புத்தளத்தில் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த பாடசாலை அதிபரை உடனடியாக அந்த பணியிலிருந்து நீக்க வேண்டும், கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி புத்தளத்திலும் மாணவர்கள், பெற்றோர்கள் இணைந்து ஒரு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதனை விட பாராளுமன்றத்திலும் இந்த விடயம் பேசப்பட்டிருக்கின்றது. அரசாங்கம் ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. அதாவது இந்த மாணவிக்கு நடந்த சம்பவம் போன்று இனி ஒரு சம்பவம் நடைபெறக்கூடாது என்ற விதமாக அரசாங்கம் ஒரு விசேட பொறிமுறை ஒன்றினை நடைமுறைப்படுத்த இருப்பதாக அறிவித்திருக்கிறது. அரசாங்கம் சார்பில் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் கரணி அமரசூரியதான் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். இன்னும் தொடர்ச்சியாகவே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த விசாரணைகளின் பிற்பாடு அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கை முன்னெடுக்க போகின்றது என்பது தொடர்பில் பொறுத்திருந்து பார்க்கலாம்.